என்னோட வெப்சைட்லாம் எப்படி ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறேங்கிறத பார்க்கலாமா? நேற்று வந்து ChatGPT வச்சுட்டு இந்த சைட் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்துட்டு அந்த கிரியேட் பண்ண சைட்டை வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சைட்டை வந்து நெட்லிஃபைல வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நெட்லிஃபைல போயிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லை அதர் அக்கௌண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ட்ரை வித் நெட்லிஃபை ட்ரா பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண வெப்சைட்டை வந்து ட்ராக் பண்ணி போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று வந்து index.html கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு வெப்புங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே உங்களோட HTML பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு வந்து கம்ப்ரெஸ் பண்ணிடுங்க ஜிப் ஃபைலாக. ஸோ இப்போ இந்த கிரியேட் பண்ண ஜிப் ஃபைலை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு உங்களோட இதில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபைல் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட URL ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சைட் ஓப்பன் ஆகிடும். நெட்லிஃபை மாதிரியே இன்னும் நிறைய வெப்சைட் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களோட பிஸ்னஸ் இமெயில் எப்படி ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். See you on next video guys. Bye bye.